ஹே லர்னர்ஸ், வெல்கம் பேக். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஒரு செகண்டுக்கு நம்மளால 2 வாட்டி கண்ணை சிமிட்ட முடியும். ஒரு செகண்டுக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டரால 2,00,000 கோடி கணக்குகளை போட முடியும். அதுக்கப்புறமா ஒரு செகண்டுக்கு இந்த யூனிவர்ஸ் பல கோடி கிலோமீட்டர் விரிவடைஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இதை ஏன் நான் இப்போ சொல்றேன்? இதை ஏன் நான் சொல்றேன்றத புரிஞ்சுக்கிறத விட நான் ஏன் இதெல்லாம் செகண்ட்ஸ்ல சொல்றேன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமா, செகண்ட்னா என்ன, ஒரு செகண்ட்ல என்னென்ன விஷயம்லாம் நடக்குது, ஒரு செகண்டுக்கு நம்ம எதை ஸ்டாண்டர்டா வச்சிருக்கோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் நம்மளுக்கு டைம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்கும் போது அந்த விஷயம் நடக்க எவ்வளோ நேரம் ஆகுது, அதாவது டைம் தேவைப்படுது, அதை கால்குலேட் பண்ணாதான் சில மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் வச்சு நம்ம சில யூஸ்ஃபுல் திங்ஸ் எல்லாம் பண்ண முடியும். டைம்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால எதுவுமே ப்ரொடக்டிவாக பண்ண முடியாது. நம்மளோட க்ரோத் ரொம்ப கம்மியாயிடும். அதுக்காக தான் டைம்ன்ற ஒரு விஷயம் இங்கே தோன்றுறது. ஓகேவா? ஒரு ஈவெண்ட் நடக்குது, அது எப்போ நடக்குதுன்னு கால்குலேட் பண்ணாதான் நம்மளுக்கு டைம்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுக்காக தான் டைம்ன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டைமை டிஃப்ரெண்ட் வேஸில் ரீப்ரசன்ட் பண்ண பார்க்குறாங்க. ஓகேவா? இதை எப்படியாவது நான் மற்றவனுக்கு சொல்லிடணும். எனக்கு தெரியும் டைம்ன்ற ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், இதை நான் மற்றவனுக்கு சொல்லணும், கம்யூனிகேட் பண்ணணும். அதை எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணுவேன்? அப்போ தான் நான் இதை செகண்ட்ஸில் கம்யூனிகேட் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஒரு செகண்ட்னா அப்போ என்னென்ன கணக்கு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்டுலம் இருக்குல்ல, பெண்டுலம்லாம் தெரியும். ஒரு லாங் மெட்டல் ராட் இருக்கும், அதில் ஒரு பால் மாதிரியான ஒரு ஸ்க்ரச்சரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒரு டைம் அது மீன் பாயிண்ட்டை கடக்கிறது தான் நம்ம செகண்டுன்னு சொல்லுவோம், இல்லை ஒரு பீரியடுன்னு சொல்லலாம். போக போக டெக்னாலஜிலாம் ரொம்ப வளர ஆரம்பிக்குது. டைமை டிஃபைன் பண்ண ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும். இப்போ நான் இப்போ அந்த ஸ்விங் பண்ணுறதை பற்றி சொன்னேன், பெண்டுலம் ஸ்விங் பண்ணுறதை பற்றி சொன்னேன் நான். ஆனால் பெண்டுலம் ஸ்விங் பண்ணுறது ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா கிராவிட்டியை பொறுத்து தான் அது ஸ்விங் பண்ணுற டியூரேஷனும் மாறும். இப்போ கிராவிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெண்டுலம் சீக்கிரமாக கீழே வந்துடும். அதுவே கிராவிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு கொஞ்சம் டைமை அந்த குறிக்கிற அந்த செகண்டில் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும். ஓகேவா? எல்லா விஷயத்தையும் தேடுறாங்க, எதை வச்சு நம்ம குறிப்பாக சொல்லலாம், இவ்வளோ டைம் அக்யூரேட்டாக இருக்கணும். ஓகேவா? எந்த ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் அது எல்லாருக்குமே பொருந்தி போகிற மாதிரி இருக்கணும். அப்புறமா அது அக்யூரேட்டாக இருக்கணும். அதுதான் எஸ்ஐ யூனிட்டோட மெயின் ஏம். அக்யூரேசி தான் அதில் மெயின். அதுக்கப்புறமா இது எல்லாருக்குமே இருக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கணும். அதுதான் அவங்களோட ஏம். இதை பூர்த்தி பண்ணது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் கிளாக்ஸ். அட்டாமிக் கிளாக் எப்போ பிக்சருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டம்ஸ் பற்றிலாம் நம்ம புதுசாக ரீசர்ச் பண்ணும்போது தான் அட்டாமிக்ஸ் கிளாக்ஸ் பற்றி தெரிய வருது. இந்த அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அட்டாமிக் கிளாக் தான் பார்த்தீங்கன்னா cesium-133 அட்டாமிக் கிளாக். இந்த கிளாக்கு தான் இப்போ வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இந்த cesium-133 அட்டாமிக் கிளாக் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா எப்படி இவங்க ஒரு செகண்டை டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆட்டம்னா என்ன, அணுனா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கப்புறமா அது ஒரு ஒரு பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகும். அந்த பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகுறதுல கடைசியில் இருக்க எலக்ட்ரானை தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். இந்த ஆட்டமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் இருக்க எலக்ட்ரான் மட்டும் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வைப்ரேஷனை தான் ஒரு வைப்ரேஷனை பீரியட்னு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா செகண்டை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய நம்பர். ஒரு செகண்டில் இவ்வளோ வைப்ரேஷன்ஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது 9 பில்லியன், அதாவது ஒரு பில்லியன்னா 100 கோடின்னு அர்த்தம். அப்போது 9 பில்லியன்னா பார்த்துக்கோம், 9 பில்லியன் ஆசிலேஷன்ஸ், அதாவது ஒரு செகண்டில் 9 பில்லியன் ஆசிலேஷன்ஸ் நடக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்டா நீங்கள் மற்ற ஆட்டம்ஸ்லாம் எடுக்கலாம், ஏன் நீ சீசியம் எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசியம் தான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ நம்மளுக்கே தெரியும், இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் அடங்க மாட்டானுங்க, சில அடங்கி போயிடுவாங்க. யாருக்கிட்ட நம்மளால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும்? அடங்கி போகிறவங்க கிட்ட தானே ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால் சிசிஎம் அவங்க ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை ஈஸியாகவும் இதை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம், ஈஸியாக மெஷர்மெண்ட்டும் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் சிசிஎம் எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற
ப்ரெசன்ட் டெஃபினிஷன் ஆஃப் டைம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சிசிஎம்ல இருக்கிற கடைசி ஆட்டம் 9 பில்லியன் டைம்ஸ் ஆக்சிலேட் ஆவறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் தேவைப்படும். அதை தான் வந்து இவங்க 1 செகண்டா ஸ்டாண்டர்டா எடுக்கிறாங்க. ஏன் இதை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப நாள் வந்து இது அதே கான்ஸ்டன்ட் இதுல வந்து ரொம்ப நாள் வந்து ஆக்சிலேட் ஆகிட்டு இருக்கும். அட்டாமிக் கிளாக்லாம் எதுக்கு ரிமார்க்கபிள்னு பார்த்தீங்கன்னா, அதோட அக்யூரசிக்கு தான். இந்த மாதிரி கிளாக்லாம் இந்த அட்டாமிக் கிளாக்ல வந்து ஒரு டிஃபெக்ட் வர, அதாவது 1 செகண்ட் எரர் வர்றதுக்கு வந்து மொத்தம் 14 லட்சம் வருஷம் ஆகும். இப்போ நீங்க நினைச்சு பார்க்கலாம் எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு. ஏன் நம்மளுக்கு இவ்வளோ அக்யூரேட்டா தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் சிஸ்டம், அப்புறமா வந்து இப்போ பெரிய பெரிய சேட்டிலைட்லாம் நம்ம லான்ச் பண்ணும்போது இந்த டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வச்சாதான் கிரவுண்டில் இருக்க சேட்டிலைட் ஸ்டேஷனுக்கும் வெளியே ஸ்பேஸில் இருக்க சேட்டிலைட்டுக்கும் வந்து காண்டாக்ட் பண்ண வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அப்புறமா அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுற சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இது எல்லாமே லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். அதனால் லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதால நம்மளுக்கு தெரியும் 1 செகண்டுக்கு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து லைட் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும். ஈவன் மைக்ரோ லெவலில் வந்து டிஃபெக்ட் இருந்தால் கூட, இந்த செகண்டில் வந்து கொஞ்சம் எரர் இருந்தால் கூட அது மிகப்பெரிய மாறுபாடுகளை வந்து தரும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்ல நான் எந்த இடத்துல இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து லைட்டாக 3 ஃபீட் இல்லை 4 ஃபீட் வந்து எரர் காட்டுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து அவ்வளோ இதுவாக இல்லை, அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை. செகண்டு போக போக மாற்றுவாங்கன்னு நினைப்போம். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த வீடியோவை ரீவிசிட் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங்.